நான் வந்து பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நான் இது வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை, யாரையும் ஏமாத்தினதில்லை. இன்னைக்கு வரைக்கும் அவன் குழந்தைன்னு மட்டும்தான் இருக்கான். இவனால் எதுவுமே வீட்டுக்கு யூஸ் இல்லையோன்னு நினச்சிட்டு கிட்னியெல்லாம் விற்க போயிட்டான். எங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் தான், ஒரு பர்சன்ட்லேருந்து ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, எங்கள் அம்மா கிட்ட இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா. பட் ஆனால் இவர் சொன்னார் நீங்கள் உயிர் போனாலும் போகலாம் அந்த மாதிரி நிலைமையில இருந்தீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சா? இல்லை ப்ரோ, உயிர் போயிருன்ற பயம் இல்லைன்னா போனால் நல்லா இருக்கும். ரீசெண்டாக கூட அந்த இஷ்யூலாம் போயிட்டு இருந்துச்சுல, கோர்ட் ஆர்டர் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கோர்ட்டில் நிற்கும்போது நானும் பாப்பாவும் விளாண்டுட்டு தான் இருந்தேன். பணங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப அவமானங்களை சந்திச்சிட்டோம். இனிமேல் அவங்கள நாங்கள் எதிராளி, யாரையுமே எதிராளியாகவும் பார்க்க போகிறதில்ல, எதுவுமே பார்க்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்கேயாவது மீட் பண்ணால் கூட பார்த்தோமா சிரிச்சோமா கிளம்பினோமா அப்படின்னு இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு மேபி வந்து இப்போ சக்தி வந்து உங்கள்கிட்ட சேர வர அப்படின்னா ஓகேவா? ப்ரோ